ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாதர் பெருமாள் ஆழ்வார் திருக்கோவிலில் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி திரு அவதார பெருந்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேர் விழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. வானமாமலை ஸ்ரீ ஸ்ரீ மதுரகவி ராமானுஜ சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம், திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்த கோபால கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 108 வைணவ திவ்யதேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியுமாக குருவுக்கு அதிபதியுமாக தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் அருள்மிகு ஆதிநாத பெருமாள் ஆழ்வார் திருக்கோயில் அமைந்துள்ளது. சிறப்புகள் வாய்ந்த இந்த திருத்தலத்தில் வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றப்படும் சுவாமி நம்மாழ்வார் வைகாசி விசாகம் அன்று திரு அவதாரம் செய்தார். ஆண்டுதோறும் வைகாசி திரு அவதார திருநக்ஷத்திர திருவிழா 15 தினங்கள் நடைபெறுகின்றன. அதேபோல் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவில் நாள்தோறும் காலை திருமஞ்சனம், இரவு பல்வேறு வாகனங்களில் சுவாமி நம்மாழ்வார் வீதி புறப்பாடு நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக திருத்தேர் விழா 9ஆம் திருநாளான இன்றைய தினம் காலை நடைபெற்றது. இதற்காக சுவாமி நம்மாழ்வார் காலை 7:15 மணிக்கு மேலாக 7:45 மணிக்குள்ளாக கோரதத்தில் எழுந்தருளினார். நாங்குநேரி வானமாமலை ஸ்ரீ ஸ்ரீ மதுரகவி வானமாமலை ராமானுஜ சுவாமிகள் எழுந்தருளி தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ரத வீதியில் வானமாமலை மடத்தின் முன்பாக நாங்குநேரி மதுரகவி வானமாமலை சுவாமிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை மரியாதைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து தேரானது 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது. நாளைய தினம் வைகாசி விசாகத்தினை முன்னிட்டு தாமிரபரணி நதியில் சுவாமி நம்மாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடைபெறுகின்றது. விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்தனர்.